ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி யோன்மின் பிஎலுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். என்ன யோன்மினுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்பீங்க. இது வந்து பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட். என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் பர்த்டே. நான்சி செல்லக்குட்டி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. டுடே யுவர் பர்த்டே. நீ லைஃப் லாங்காக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அண்ட் ரோசி அக்கா தான் உன்னோட பர்த்டே இன்றைக்கின்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணாங்க. எனக்கும் சேர்த்து நீயே விஷ் பண்ணிருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தென் அவங்களால வீடியோ போட முடியல அவனுக்காண்டி, அதனால் அவங்களுக்கும் சேர்த்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியாதுடி, உண்மையிலேயே உனக்கு வந்து இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அவங்க சொல்லலைன்னா இன்னும் எனக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கும். அவங்க சொன்னனால தான் இப்போ நான் வீடியோவே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டுருக்கேன். தென் அவங்க தான் எனக்கு வந்து சொன்னாங்க. அதனால் அவங்க சார்பாகவும் என் சார்பாக நிலா சார்பாக 3 பேர் சார்பாகவும் உனக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. திஸ் ஒன் ஷாட் இஸ் உனக்காக தான். நீ யுங்கியோட பயாஸ் எனக்கு தெரியும், ஸ்ட்ரெயிட் எடுக்க முடியாது. ஸோ பிஎல் எடுக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடு, ஓகேவா? அண்ட் தென் மற்ற ஆர்மிஸ் நீங்களும் கொஞ்சம் எனக்காண்டி வந்து சொல்லிடுங்க. இந்த ஒன் ஷாட் எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிடுங்க. டைட்டில் நேம் ஐ வாண்ட் மை பேபி பாய். பிடிக்காதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு. பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. யோன்மினுக்கு வியூவர்ஸ் போச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அதனால தானே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகேடா, இப்போது ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யோங்கி வந்துட்டு ஜிமினோட சிஇஓ. அதாவது ஜிமின் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனோட சிஇஓ தான் வந்துட்டு யோங்கி. சரியான பேட் பாய், அரகண்ட், கோல்டு எல்லாம் மிக்சடான ஒரு பர்சன் தான் வந்துட்டு யோங்கி. அண்ட் ஜிமின் வந்துட்டு ரொம்ப 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 சாஃப்ட்டு. யாராவது ஒரு கற்றுனாலே அழுதுருவான். அந்த மாதிரி தான் ஜிமின். ரொம்பவே சாஃப்ட்டு, இன்னசென்ட் பாய். இந்த ஒரு இன்ட்ரு போதும். ஏஜுக்கு எப்படா? யோங்கிக்கு வந்து 33, ஜிமினுக்கு வந்துட்டு 21. இந்த ஒரு இன்ட்ரு போதும். மிச்சத்தை வந்து நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஓகே, ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி. இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டடா, ஓகேவா? ஓகே, ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஜிமின் தான்டா ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ப்ரிட்டியாக ரெடியாக இருக்கான். அவன் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலி ஃபேஸ் தான். அவ்வளோ ஹாப்பினஸ். அண்ட் ரொம்ப ஷையாகி போயிட்டு அவன் ரூமில் உட்காந்துட்ருக்கான். இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணுறான். வந்திருக்குது ஃபைட் தான், ஜிமினோட ஃபியான்சி. இப்போ அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு சையாயிட்டு நிற்கிறான். ஏய் ஜிமின், என்ன ஜிமின் இப்படி வெக்கப்பட்டுட்டு இருந்தா? என்னால் எப்படி முடியும்? இன்றைக்கி உனக்கும் எனக்கும் மேரேஜ். ஸோ இப்படிலாம் வெக்கப்படாத. என்னால் சுத்தமாக முடியலை. வா கீழே வா. உன்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அன்குள் தான் வந்திருக்கணும். என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலடா. அதனால தான் நானே வந்துட்டேன். சரி சீக்கிரம் வா கீழே, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு வரான். நிறைய பேர் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ். அப்படியே எல்லோரும் ஃபைட் அண்ட் ஜிமினை பார்க்குறாங்க. செம க்யூட்டான கப்பல்ஸ்ன்னு எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே ஃபைட் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே ஃபாதர் கிட்ட நிப்பாட்டுறான். ஃபாதர் கேட்டுட்ருக்காங்க, ஜிமின் உனக்கு ஃபைட்டாக மேரேஜ் பண்ணிக்க உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமினுமே அப்படியே ஹெட்டை மட்டும் ஆட்டுறான். இப்போ அதே மாதிரி ஃபைட் கிட்ட கேட்க, ஃபைட்டுமே ஆமாண்டவும். இப்போ ஜிமினோட டேடி தான் 2 பேர்த்துக்கும் ரிங் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே ஒருத்தர் ஹேண்டில் ஒருத்தர் மாட்ட வராங்க. இப்போ ஒரு சவுண்டு கேட்குது. ஜிமினா, என்னடா மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு பர்சன் ரொம்ப ஆட்டிடியூடாக தம் பிடிச்சிக்கிட்டே இப்போ அப்படியே அந்த வெட்டிங் ஹாலுக்குள்ளே வரான். ஜிமின் பார்க்குறான் ஒரு மாதிரி ஷாக்கா. என்ன ஜிமின், உங்ககிட்ட தான் கேட்டுட்ருங்க, மேரேஜ் பண்ணிக்க போறியா? அதுவும் அந்த ஃபைட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் முன்னாடி அந்த பர்சன் வந்து நிற்க, ஜிமின் இன்னும் ஷாக்லேருந்து விலகலை. சுகா சார்
என்னடா சுவா சார், உங்ககிட்ட ஒர்க் கொடுத்தேன், முடிக்காமல் இங்கே வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிற? ஆ, என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன் ரொம்பவே இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் எனக்கு பைத்தியம் முடிக்குது. ஜிமினா, கிளம்பி வா, என்னோட ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு நீ எவனாலும் மேரேஜ் பண்ணிக்கோ, கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். இப்போ ஃபைட் தான் பார்க்குறான். ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ, இன்றைக்கி எனக்கும் ஜிமினுக்கும் மேரேஜு. உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா நீங்கள் என்ன பெரியவரா? இங்கே பாருங்கள், இப்போல்லாம் வந்துட்டு ஒரு மேரேஜ் நடக்க போகிற இடத்துல வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயி எப்படி கூப்பிட்டுட்ருக்கீங்க. எனக்கும் ஜிமினுக்கும் இன்றைக்கி மேரேஜ், ஸோ ஜிமின் வரமாட்டான், இனிமேல் உங்கள் ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைட் பேசிகிட்டு இருக்கான். யூங்கி அப்படியே ஃபைட்டை பார்த்து ஒரு முறை தான் முறைச்சிட்டு அப்படியே ஜிமின் பக்கம் அப்படியே திரும்புகிறான். ஏய், என்னடா கண்டவனை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தம்மயிர. இப்போ என் கூட கிளம்பி வரலேன்னு வெயி, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஜிமினை பார்த்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஜிமின் பயப்படுறான். சுகா சார், இன்றைக்கி எனக்கு மேரேஜ், ப்ளீஸ் இன்றைக்கி ஒன் டே நீ விட்டுருங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சுகாட்டா பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமினோட டேடி தான். ஏய் ஜிமின், எதுக்கு இவனுக்கெல்லாம் பயப்படுற? இங்கே பாருங்கள் மிஸ்டர், இனிமேல் என்னோட பையன் உங்களோட ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்கு வரமாட்டான். இவ்வளோ என்னோட பையனை மிரட்டிகிட்ருக்கீங்க, அதுவுமே என் கண்ணு முன்னாடி. ஒழுங்கா இந்த வெட்டிங் ஹாலை விட்டு வெளில போங்க அப்படின்ற மாதிரி ஜிமினோட டேடி யூங்கி கிட்ட பேசிகிட்டு இருக்க. யூங்கி இவங்க பேசுகிற எதையுமே கேட்கல, ஜிமினை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி. ஜிமின் ரொம்பவே பயந்தமாயி இப்போ யூங்கியை பார்த்துட்ருக்கான். என்னடா, இப்போ என் கூட வரியா? எல்லாத்தையும் சொல்லி போட்டு உடச்சிடவா? ஆ, சொல்கிறா, என்ன பண்ணட்டும் நான்? இப்போ என்னோடய ஒர்க்கை வந்து எனக்கு முடிச்சு கொடுக்குறியா, இல்லை இங்கே வச்சு எல்லாத்தையும் சொல்லிடவா? ஐ டோன்ட் கேர் மை பேபி பாய். எனக்கு சொல்லணும்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது, எல்லாத்தையும் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். தென் எனக்கு அது தாமயிர் கிடையாதுடா, தாமயிர் கிடையாது. நீ எவனாலும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இரு. இப்போ என்னோட ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு வரணும். இப்போ வருவியோ மாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி பல்ல கடிக்கிறான். அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி ரொம்பவே பயப்படுறேன் அதையும் நினச்சி. இப்போ அப்படியே ஜிமின் அவங்க அப்பா பக்கம் திரும்பி, அப்பா ஒரு சின்ன ஒர்க்குன்னு தானே சார் சொல்கிறாங்க, நான் போயிட்டு முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா, கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணுங்கள் ஃபைட், ப்ளீஸ் ஒரு 1 hour மட்டும் எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு ஒர்க்கை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன், ஒரே 1 hour தான். ஜிமின், எதுக்கு நீ இவனுக்கு இப்படி பயந்துட்டுருக்கோன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இவனும் பெரியவனா? இங்கே பாரு ஜிமின், நீ இவனுக்கெல்லாம் பயப்படாத, ஓகேவா? இவன் என்ன பண்ணிடுவான், நான் இப்போயே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டாக அவனோட மொபைல் எடுக்கிறான். இப்போ அப்படியே யூங்கி ஒரு மாதிரி ஜிமினை ஸ்மக் பண்ணிகிட்டே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்து. ஜிமின் ஒரு மாதிரி பயப்படுறான். ஃபைட் 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 ஃபைட், ஒரு நிமிஷம் இருங்க, அவர் ரொம்பவே நல்லவர் தான். நான் வந்துட்டு ஒர்க்கு முடிச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. நான் போய்ட்டு ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். எங்கள் பாஸ் எனக்கு 1 வீக்குக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை கொடுத்துட்டாங்க. தென் நான் தான் முடிக்காமல் இருந்துட்டேன், அதனால தான் கோவத்தில் கத்துறாங்க. ஒரே 1 மணி நேரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நான் போய்ட்டு ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்பவே பயந்துட்டே இப்போ ஃபைட் கிட்ட பேச. ஃபைட்டுக்கு வேறு வழியே தெரில. ஏன்னா ஜிமினே இப்படி சொல்கிறனால சரின்னு சொல்லிட்டு ஃபைட்டும் ஒத்துக்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் சுகாவை பார்த்து, சார் வாங்க சார் நம்ம போகலாம் அப்படின்றான். இப்போ அப்படியே சுகா மயிறு அப்படின்னு அவன் வாய்க்குள்ளேயே சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா முன்னாடி நடக்க ஜிமின் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பின்னாடி நடக்கிறான். இங்கே வெட்டிங் ஹாலில் போட்டது படி எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. ஜிமின்காண்டி எல்லோரும் வெயிட்டிங்கு. இப்போ அப்படியே சுகா போயிட்டு காரில் ஏறுறான், ஜிமினும் ஏறுறான். இப்போ அப்படியே ஜிமின் சுகாவை பார்த்து, சார் ஏன் சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அன்றைக்கி ஒன் டே அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார், அதுக்கு ஏன் சார் இப்படி என்னை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து சுகாட்ட கேட்டுட்ருக்கான். ஓய்,
என்னடா என்கிட்ட குரலை ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்கோ? ஆ ஏண்டா மயிறு தா, நீ ஏன் என்கிட்ட வருவ, எழுத்து கிஸ் பண்ணுவ, அப்புறம் எவனையாவது ஒருத்தவனை மேட்ச் பண்ணிட்டு போயிட்டுருப்பா. நெத்தில் என்ன ஏன்னா வேணான்னு எழுதி ஒட்டியிருக்காடா, எழுதி ஒட்டியிருக்கா. ஆ நீ அவனை மேட்ச் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருப்ப, நானே உன்னை விஷ் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ. ஆ சொல்ல சார், அது நான் லவ் பண்ண பர்சன், நான் மேட்ச் பண்ணிக்க போகிறேன். இதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு தாண்டா பிரச்சனை. ஐ திங்க் ஐ ஃபால் இன் லவ் வித் யூ ஜிமினா. சார் என்ன பேசுகிறீங்க? ஆ நான் உன்னையா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஏன் காது மயிரில் யார்லையா? சார் ஆனால் நான் ஃபைட்டை தான் லவ் பண்ணுறேன். ஏய் அதாண்டா சொல்கிறேன், நீ ஃபைட்டை லவ் பண்ணு, நீ ஃபைட்டை கல்யாணம் பண்ணு, ஆனால் என் கூட ஸ்பெண்ட் பண்ணு. சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? அப்படி தாண்டா பேசுவேன். பாரு, எனக்கும் தெரியாது, நீ எனக்கு வேணும், அவ்வளோதான். பாரு, ஃபைட்டை மேரேஜ் பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர், ஆனால் நைட்டு என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணும், புரியுதா உனக்கு? அப்படி உனக்கு ஓகேண்ணா நீ போய் இப்போ அவனுக்கு கொளுத்த நீட்டு, இல்லாட்டினா மூடிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேட் பாயாக கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி ஆழ்ந்துக்கிட்டே சுகாவை பார்க்குறான். சார் அன்னைக்கு நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்காண்டி ஏன் சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ். எனக்கு ஃபைட்டை மட்டும்தான் பிடிக்கும், நான் அவங்கள மட்டும்தான் லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஜிமின் அழுகிறான். இப்போ அப்படியே சுகாவுக்கு இரிட்டேட் ஆகுது. ஏய் வாய் மூடு, வாய் மூடுறா. ஏண்டா என்ன சொம்பையாடா, சொம்பையா? நான் சாட்டி கம்முன்னு உன்னை வேலை வாங்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், நீ அதான் வந்த, நீ வேணுண்ட, சரி நானும் கொடுத்தேன், அப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் சாரி சொல்லிட்டு நீ இப்போ சாட்டிக்கு போவ, அதை பார்த்துட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா ஜிமினா? என்னை விருப்பு ஏற்றாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜிமினும் சுகாவை பார்த்து, சார் அன்றைக்கி நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் சார், அதனால் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார், என்னை விட்டுருங்க சார். ஏய் ட்ரிங்க் பண்ணியிருந்தா என்னோட பேர் உனக்கு தெரியுமாடா? அது எப்போ கரெக்டாக சொன்னேன்? ஆ எனக்கு அதாவது என்னைய உனக்கு ஞாபகம் இருக்கு, என் கூட ஸ்பெண்ட் பண்ணணுன்னு உனக்கு தோணி இருக்குல்ல, என் பேரெல்லாம் கரெக்டாக தானே சொன்னேன். நான் அப்படியே இருந்தால் உன்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் யாருன்னு தெரியுதான்னு வந்துட்டு கேட்டேன்ல, கேட்டதுக்கு என்னடா சொன்னேன்? நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, யூ ஆர் மை சிஇஓ, மை ஐடல்னு சொன்னேன். ஞாபகம் இருக்காடா? ஞாபகம் இருக்கா? இங்கே பாரு ஜிமினா, நீ வேணால் ட்ரங்க்கில் பேசியிருக்கலாம், ஆனால் ட்ரங்க்கில் உண்மையை பேசியிருக்க ஜிமினா, அதனால் உனையெல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. இங்கே பாரு, உனக்கு என்னைய பிடிக்கலை, அவனை பிடிச்சிருக்கு, அதுதான் நான் சொல்லிட்டேன், போய் கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர், ஆனால் என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை மிரட்டிகிட்ருக்கான். ஜிமின் ரொம்ப அழுகுறான். சார் விட்டுருங்க சார், ஏதோ தெரியாமல் தானே நான் பண்ணேன், ஏன் சார் இப்படி பிளாக்மெயில் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு இப்படி அழுதுட்ருக்கான். இதே சேம் டைம் ஃபைட் எல்லாத்தையும் கேட்டுட்டான். ஜிமினா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கான். இப்போ சவுண்டு கேட்டு விண்டோஸ் இறக்கி விட்டு இப்போ ஜிமின் பார்க்குறான். ஃபைட் தான் வெளில நிற்கிறான். அப்படியே ஜிமினுக்கு கை கால்லாம் நடுங்கிருச்சு. அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டே காரை விட்டு இறங்குறான். ஃபைட், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஜிமின், இங்கே என்ன நடக்குது? இவ்வளோ நேரம் நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? ஜிமின், எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டியா, என்னை ஏமாத்திட்டியா,
அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டு ஜிமின்கிட்ட கேட்டுட்ருக்கான். இப்போ ஜிமினும் ரொம்ப பயந்துட்டே அழுதுட்டே, ஃபைட் இல்லை ஃபைட், அது வந்து இப்போது நிறுத்து ஜிமின், உன்னை நான் ரொம்பவே நம்பினேன் ஜிமின், ரொம்பவே லவ் பண்ணேன் ஜிமின், ஆனால் எனக்கு எப்படி ஜிமின் இப்படி உனக்கு துரோகம் பண்ணணும்னு உனக்கு எப்படி ஜிமின் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் ரொம்ப எமோஷ்னலாக ஜிமின்கிட்ட கேட்டுட்ருக்கான். ஜிமின் இப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ சுகாதான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப ஆட்டிடியூடாக இறங்கி அவன் பேக்கெட்லேருந்து தம் எடுத்து பற்ற வச்சுக்கிட்டே இப்போ ஃபைட்டு மூஞ்சில் ஊதி விட்டு, ஃபைட் ஜிமின் அண்ணைய மட்டும்தான்டா லவ் பண்ணுறான், அவன் ட்ரூவாக லவ் பண்ணுற பர்சன் யார் தெரியுமா, அது நான் மட்டும்தான், அது அவன் வாயில இருந்தே வந்துச்சு. ஏய் உனக்கு என்ன ஞாபகம் மயிர் இருக்கா இல்லையாடா, நீ என்ன விருப்பு மயிர் ஏற்றிட்டு இருக்கியா, ஒழுங்கு மயிரா சொல்லு, உனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா ஜிம்னா, இதுக்கு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு விருப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கியானியா, உண்மையாக சொல்லு, ஞாபகம் இருக்கா இல்லையா? சார் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். ஞாபகம் இல்லைன்னா கேள்றா, நான் சொல்லுவேன், அதை விட்டு இவனை போயிட்டு மேட்ச் பண்ணிக்க போகிற. ஏய் ஃபைட், நாங்கள் 2 பேரும் அண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இதுதான் ரியால், இதுதான் உண்மை. என்னால் ஜிம்மினா உனக்காண்டி விட்டு கொடுக்க முடியாது, புரியுதா? இந்த மாதிரி என்ன பண்ண தெரியுமா, ட்ரிங்க் பண்ணியிருந்தான், இவனை சேஃபாக வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவனாக தான் என்னை கூப்பிட்டான். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், என்னை யாருன்னு தெரியுதாடான்னு கேட்டேன். அவன் பார்த்து, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது, நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் என்னோட சிஇஓ, நீங்கள் என்னோட ஐடல்னு சொன்னான். ஐடலுக்கு என்னடா அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நீங்கள் தான் பாஸ், என்னோட ரோல் மாடல்னு சொன்னான். எதுக்குடா அப்படி சொன்னேன்னு கேட்டதுக்கு, அவங்கள எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே பிடிக்கும்னு சொன்னான். ஏய் இதுக்கப்புறம் சொன்னுமா, இல்லை உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி யுங்கி அப்படியே திரும்பி ஜிமின்கிட்ட கேட்டுட்ருக்கா. இப்போ ஜிமினுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே ஒன்று தான் எடுத்து விட்டா சுகா, எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆமாம் ஆமாம் யுங்கி சார், உங்களை எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் என்னோட க்ரஷ். அப்புறம் உங்களோட ஆஃபீஸில் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே ரக்கடாக இருந்தீங்க, ரொம்பவே அரகண்ட்டாக இருந்தீங்க, ரொம்பவே கோல்டாக இருந்தீங்க. என்னை எப்போ பார்த்தாலும் மிரட்டிகிட்டே இருந்தீங்க, என்னை வேலை வாங்கிக்கிட்டே இருந்தீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுற மெத்தட் அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் மெத்தட் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் உங்களை என்னோட ஐடல் ரோல் மாடல்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறா. இப்போ அப்படியே சுகா கண்டினியூ பண்ணுறா ஃபைட்டை பார்த்து. இங்கே பாருங்க ஃபைட், உங்கள் மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது. தென் ஜிமினுக்கு என்ன தான் பிடிக்கும், ஏனைய தான் லவ் பண்ணுறான், அது அவனுக்கே தெரியலை. ஏய் சொல்கிறா, உனக்கு யாரோட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ஜிமின்கிட்ட பார்த்து கேட்க, ஜிமின் ரொம்பவே குழப்பமாக நிற்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒரு பக்கம் ஃபைட் நிற்கிறான், இன்னொரு பக்கம் சுகா நிற்கிறான். ரொம்பவே குழப்பமாக நிற்கிற ஜிமின், ஒன்றுமே புரியாமல் நிற்கிற ஜிமின் அப்படியே சுகாவை ஒரு மாதிரி பார்க்குறான். என்னடா என்ன குழப்பமாக இருக்கா, கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அப்படியே ஜிமின் கண்ணை மூடுறான். ரொட்டேட்டட் பண்ணுடா, ரொட்டேட்டட் பண்ணு. உனக்கு யார் கூட இருந்த மூமெண்ட் உன் மைண்டுக்குள்ளே வருது, உன்னோட ஹார்ட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேட்டட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டுருக்கான். அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு மெல்ட்டிங்கான மூமெண்ட்டுக்குள்ளே போகிறான். ஜிமின் ஸ்டார்டிங்கில் யுங்கியோட ஆஃபீஸில் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணது, யுங்கி நிறையவே ஜிமினுக்கு ஒர்க் ப்ரெஷர் கொடுத்தது. என்ன தான் ஜிமினுக்கு நிறையாவே ஒர்க் ப்ரெஷர் கொடுத்தாலும் யுங்கியுமே வீட்டுக்கு போகாமல்
ஆஃபீஸ்லேயே இருந்து ஜிம்னை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் ஜிம்மினோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டுருக்கு. அப்படியே ஜிம்மினோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் தேங்கி வடிஞ்சிட்ருக்கு. அண்ட் தென் ஜிமின் ட்ரங்க் பண்ணியிருந்தப்போ ஜிமினா தான் போயிட்டு யூங்கிக்கு அப்ரோச் பண்ணியிருப்பான். யூங்கி ஸ்கிப் பண்ணியிருப்பான் வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமினா தான் அப்ரோச் பண்ணியிருப்பான். யூங்கி எவ்வளவோ ஸ்கிப் பண்ணி வேணான்னு சொல்லியிருப்பான். இங்கே பாரு ஜிமினா, வேணாம். நீ இதை ரியலைஸ் பண்ணும்போது உண்மையிலே நீ என்னைய வேணான்னு சொல்லிட்டு போவ. அது எனக்கு ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கும். வேணான்னு சொல்லிட்டு யூங்கி ஸ்கிப் பண்ணியிருப்பான். ஆனால் அதெல்லாம் கேட்காம நீங்கள் என்னோட ஐடல், என்னோட ரோல் மாடல், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ எம் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் போயிட்டு யூங்கி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அவன் அப்போ கேட்டிருப்பான், பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். தெரியுது, நீங்கள் என்னோட யூங்கி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அவன் மைண்டுக்குள்ளே ஓடி அப்படியே அவன் ஒரு மாதிரி கண்ணை திறந்து, யூங்கி சார் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது சார், ஞாபகம் வந்துருச்சு சார், நானாக தான் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணேன். ஆமாம், நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன். எனக்கே தெரில சார், இதுக்கு பேர் க்ரஷ்ன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் மேலே ஒரு லைட் க்ரஷ்ன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னையுமே அறியாமல் உங்களை லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது சார். நீங்கள் என்ன தான் என்னை கஷ்டப்படுத்தினாலும், நிறைய வேலை வாங்கினாலும், எனி டைமும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் சார். அதனால உங்கள் மேலே நான் ஃபால் ஆனேன். ஆனால் இதுக்கு பேர் ஃபாலாக என்னன்னு தெரியாமல் நானே ரொம்பவே குழம்பி போய் இருந்தேன் சார். ஆனால் இதெல்லாம் ட்ரங்க் மூலிமா தான் வெளில வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இப்போ கூட எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். நீங்கள் உன் கண்ணை மூடி திங்க் பண்ணுன்னு சொல்ல போய் நானும் திங்க் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. ஐம் சாரி சார், சாரி சார், சாரி சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப யூங்கியோட ஹேண்டை பிடிச்சி அழுதுட்ருக்கான். அப்படியே யூங்கி இப்போ ஃபைட்டை பார்த்து திரும்பி, எங்கே பாருங்கள் ஃபைட், ஜிமின் என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான், என்னை மட்டும்தான் லைக் பண்ணுறான். அது பாவம் ஜிமினுக்கே தெரியலை. அவனே நிறைய குழப்பத்தில் தான் சுற்றிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் நான் எதுக்காண்டி பண்ணினா, ஜிமினோட வாயிலேருந்து உண்மை வரணுன்றக்காண்டி தான். அதுக்காண்டி தான் நான் அதெல்லாம் பண்ணேன். இதனால நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா ஐ எம் ஸோ சாரி. ஜிமின்காண்டி நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்னையும் ஜிமினையும் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டேயும் எக்ஸ்கியூஸ் கேட்காத யூங்கி, யார்கிட்டேயும் அடங்கி போகாத யூங்கி ஜிமின்காண்டி ஃபைட் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஜிமினை மன்னிச்சிட சொல்லி கேட்டுட்ருக்கான். எனக்காண்டி ஜிமினை மன்னிச்சிக்கோங்க, ஜிமினை எனக்கே விட்டு கொடுங்கன்ற மாதிரி இப்போ யூங்கி ஃபைட் கிட்ட கேட்டுட்ருக்க. இப்படியே ஜிமின்னு யூங்கி ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறான். இப்போது அப்படியே யூங்கி ஜிமினை பார்த்து ஜிமினோட டியர்ஸில் அவனோட ஹேண்டை வச்சு தொடச்சி விட்டுது. பைத்தியம் பைத்தியம், ஆனால் எப்பட்றா நான் விடுவேன்? பாரு, சின்ன வயசுலேருந்து உனக்கு நான் க்ரஷ்ன்னு சொல்கிறேன். ஆனால் சின்ன வயசுலேருந்தே உனே எனக்கு பிடிக்கும்டா. ஆனால் அதை உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? என்னையோட ரொம்பவே சின்ன பையன், உங்ககிட்ட வந்து சொல்ல முடியுமா? ஜிம்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்ல முடியுமா? தென் உன்னை நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய ஆஃபீஸில் வந்து இன்ட்ரோ எடுக்கும்போது பார்த்தேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உன்னை வீட்டுக்கு கூட விடாமல் ஆஃபீஸ்லேயே வச்சு ஒர்க் பண்ண வச்சுட்டு இருந்தேன். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு போல் இருந்துச்சு. அதனால தான் உன்னை அவ்வளோ வேலை வாங்கினேன். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இது ரியலாக இருக்கக்கூடாதா, ரியலாக நீ பேசக்கூடாதான்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி இருந்துச்சுடா. ஆனால் நீ எல்லாமே ட்ரங்கில் தான் பேசினேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் உன்னை எடுத்துக்கணும் தான் எனக்கு தோணுச்சு. உன்னை ஸ்கிப் பண்ணணும்னு எனக்கு தோணலை ஜிமினா. ஐ லவ் வித் யூ, ஐ ஃபால் இன் லவ் வித் யூ ஜிமினா அப்படி சொல்லிட்டு இப்படியே யூங்கி ஜிமின் கிட்ட அழுகிறான். இப்போ அப்படியே ஃபைட்டு பார்க்குறான். இவங்க 2 பேரும் இப்படியே அழுதுட்டு நிற்கிறத ஃபைட்டுக்கே மனசு கேட்கல. அதனால் அப்படியே யூங்கியை பார்த்து, சார் எனக்கு ஜிமினை பிடிக்கும், ஆனால் உங்கள் லெவலுக்கு எனக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு தெரில. உங்கள் லெவலுக்கு ஜிமினை நான் கேர் பண்ணி பார்த்துக்குருவேனான்னு சொல்லிட்டு
எனக்கு தெரில. நீங்கள் எந்த லெவலுக்கு கேர் பண்ணி எந்த லெவலுக்கு ஜிமின் மேலே அட்ராக்டாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதனால நான் விலகிக்கிறேன். நீங்கள் ஜிமினை மேரேஜ் பண்ணிவிட்டு அவனை ஹாப்பியாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஃபைட் சொல்கிறான். அப்படியே யூங்கி அப்படியே ஃபைட்டை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் ஃபைட், ரொம்பவே தேங்க்ஸ், என்னோட மனநிலைமை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஃபைட்டை பேச ஃபைட் அப்படியே யூங்கியை ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறான். ஏன்னா யூங்கி ரொம்பவே அரகண்ட், ரொம்பவே பேட் பாய். அவன் யாருக்கும் அடங்கி போக மாட்டான். அது வந்துட்டு ஃபைட்டுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் யூங்கி ஜிமின்காண்டி ஃபைட் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கான். ஃபைட் கிட்ட சாரி சொல்கிறான். இதெல்லாம் பார்க்க ஃபைட்டுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. யூங்கி ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்க்குறான். பார்த்துட்டு எனக்கு தெரியும் யூங்கி, நீங்கள் எவ்வளோ ஆட்டிடியூடு பர்சன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஜிமின்காண்டி என்கிட்ட வந்து இறங்கி பேசிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறீங்க, என்கிட்ட சாரி சொல்கிறீங்க. எனக்கு புரியுது நீங்கள் ஜிம்மினை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் லைஃப் லாங்காக ஹாப்பியாக இருக்கணும். நான் வந்துட்டு உங்களுக்காண்டி காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபைட் அப்படியே விளைக்கிறான்டா. அப்படியே யூங்கி இப்போ திரும்பி ஜிம்மினை தான் பார்க்குறான். ஏய் அண்ணா உள்ளவா, உங்கள் அப்பங்கிட்ட சொல்லிட்டு 2 பேருக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். அப்பாட்ட சொல்ல பயமாக இருக்குது சார். விட்டேன்னு வயசு அவ்வளோ கட்டிங் தம்மயிறு, அவ்வளோ தூரம் என்ன பேசிகிட்டு இருந்தேன். இப்போ என்ன பயமாக இருக்குன்ட்டு இருக்கா? பயந்துட்டு விட்டுட்டு போயிடுவியா? அறுத்துருவேண்டா ஒழுங்காவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூங்கி ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அந்த வெட்டிங் ஹால்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ஜிமினோட அப்பாட்ட தான் பேசிகிட்டு இருக்கான் யூங்கி. ஆனால் அவங்க ஒத்துக்கிற மாட்டேன்றாங்க. ஏன்னா வந்து யூங்கி ரொம்பவே பேட் பாய், ஜிமினை வந்து நல்லா பார்த்துக்க மாட்டான்ற பயத்தில் ஒத்துக்கிற மாட்டுறாங்க. இப்போ ஃபைட்டு தான் ஜிமினோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசி அவங்கள சம்மதிக்கவும் வைக்கிறான். இப்படியே யூங்கி அண்ட் ஜிமினுக்கு 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகுது. இப்போ யூங்கியோட வீட்டில் தான் ஜிமின் இருக்கான். இப்போது ரொம்பவே வைக்கப்பட்டுட்டு ஷையாகவே ரூமில் உட்காந்துட்ருக்கான். இப்போ யூங்கி அப்படியே ரூம்குள்ளே வரான். ஏய் நட்டே, அதுக்குடா அப்படியே ஆகுற, அதுக்கு வைக்கப்படுற, நான் பார்க்காததா, நீ எனக்கு காட்டாததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இப்போது ஜிமின் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, சார் என்ன சார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஏய் என்னடா இன்னும் சார் மோருண்டுக்கு இருக்கா? மாமா கால்மி பேபி மாமா ப்ளீஸ், ஏய் மாமான்னு கூப்பிட்றா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின்கிட்ட கேட்டுட்ருக்கான். அப்படியே ஜிமின் இப்போ சுகமாம்மா அப்படின்றான். பப்பா இதை கேட்கவே எப்படி இருக்கு? சுகமாம்மா சாமடா. ஏய் ஏ பேபி பாய், ஐ வாண்ட் மை பேபி பாய். புரியலை, என்னோட புரியலான்ட்டு இருக்க? நீ என்னோட பேபி பாய், எனக்கு ஒரு பேபி பாய் வேணும். புரியலை. மண்ணு அன்னைக்கு பண்ணல, அப்போ நான் கான்ஷியஸில் இருந்தேன், நீ இல்லை. சரியால் கான்ஷியஸில் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுறான். என்னம்மா ஷை ஆகுறடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸை க்ளோஸ்அப்பில் பார்க்குறா யூங்கி. ஜிமினோட லிப்பு ரொம்பவே பின்கிஸாக இருக்குது. என்னம்மா இருக்குடா லிப்பு, பஞ்சு மிட்டாய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட லிப்பில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே ரொம்ப ஹார்டாக 2 பேரும் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க லவ் ஃபாலில். யூங்கி ஐ வாண்ட் மை பேபி பாய், ஐ வாண்ட் மை பேபி பாய்ன்னு சொல்லிட்டு ஜிமின் கூட ரொம்ப ஹார்டாக ஸ்டே பண்ணிட்டே இருக்கான். ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த ஒரு ஒன்ஷாட்டை எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரியும்னு நினைக்கிறேன். யூங்கி மேலே ஜிமினும் ஜிமின் மேலே யூங்கியும் ரொம்பவே லவ்ஃபாலாக இருக்காங்க. ஆனால் இது யூங்கிக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நம்மளோட இன்னசென்ட் பாய் ஜிமினுக்கு தான் அது புரியலை. ஸோ ஜிமினுக்கு புரிய வைக்கணுன்றக்காண்டி யூங்கி வெயிட் பண்ணுறான். ஜிமினோட மேரேஜ் அப்பயே வந்து ஜிமின்கிட்ட வரான், மிரட்டி தனியாக கூட்டிகிட்டு வரான். ஜிமினுக்கு புரிய வைக்கிறான். ஜிமினும் புரிஞ்சுக்கிறான் யூங்கி மேலே எவ்வளோ லவ்ஃபாலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஜிமினும் புரிஞ்சுக்கிறான். இப்படியே ஜிமின் அண்ட் யூங்கி 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. ஓகேடா,
எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கடா. நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை டா மிஸ், பாய்.